இங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஒன்று ஏதோ ஒரு கிரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இது போயிட்டு இருக்கும்போது அப்ப இந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு 9 பேர் இந்த கிரையோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரையோஜெனிக் பால்ல ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தூங்கிட்டு இருக்க அப்ப இந்த ஸ்பேஸ் ஷிப்பை மில்ஸ் அப்படின்ற ஒரே ஒருத்த மட்டும் சிங்கிள் ஹேண்டடா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி இவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு இவனும் போயிட்டு நல்லா தூங்க போயிடான். அப்படி இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஷிப் ஆனது விண்கல் புயல் அப்படின்னு சொல்லப்படுற ஆஸ்ட்ராய்டு ஃபீல்டுக்குள்ள எதிர்பார்க்காத விதமா போயிட அவ்வளவுதான். அங்க இருக்க மீட்டியர்ஸ் எல்லாம் இந்த ஷிப் மேல மோதி இந்த ஷிப் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆக இதனால ஷிப்புக்குள்ள ஆபத்துன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதனால இவன் எழுந்துறான். அப்படி எழுந்தவன் என்ன ஸ்மூத்தா போயிட்டு இருந்த ஷிப் நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஓவரா குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். முன்னாடி இருக்க பெரிய பெரிய கல்லெல்லாம் பார்த்து பையன் வெடவடன்னு போயிடான். என்ன பண்ணானா உடனே போயிட்டு இந்த பிளேனை மேனுவல் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு இந்த மீட்டியர்ஸ் ஃபீல்ட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா ஒண்ணுத்துக்கு வேலையால ஏன்னா ஆல்ரெடி நிலைமை கைமீறி போயிடுச்சு. சோ அப்ப இந்த ஷிப் வந்துட்டு அங்க இருக்க பெரிய பெரிய மீட்டியர்ஸ் மேல பட்டு இந்த ஷிப் பயங்கரமா டேமேஜ் ஆக சோ இதனால அந்த ஷிப்புக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த 9 பேரோட அந்த கிரையோஜெனிக் பாட் வந்துட்டு அப்படியே ஷிப்பை விட்டு பிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்பேஸ்ல பறக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஷிப் பயங்கரமா டேமேஜ் ஆனதுனால இவனோட கண்ட்ரோல மீறி பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு பிளானட்ல போயிட்டு கிராஷ் ஆயிடுது. நல்ல வேளை அந்த கிராஷ்ல எப்படி இவனுக்கு ஒண்ணு ஆகல. அதுக்கப்புறம் இவன் எழுந்து போய் செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்த்தா இங்க தூங்கிட்டு இருந்த 9 பேர்ல ஒருத்தர் கூட உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் வருது. அவ்வளவுதான். இதை பார்த்தவன் பயந்து போயிட்டு உடனே போயிட்டு இந்த ஷிப்ல இருக்க ஏஐ கிட்ட நான் என்ன பிளானட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஆனா அந்த ஏஐ சாரி சார் சத்தியமா எனக்கே தெரியல நீங்க என்ன பிளானட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுற. இதை கேட்டவன் சரி நானே பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே வந்தா தலைவன் நல்லா ஷிப்பை எடுத்துன்னு வந்து ஏதோ ஒரு லேக்ல சொருவி இருக்கான் போல. வெளியே சுத்தி நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம இந்த பிளானட்ல சுவாசிக்க முடியுது. சோ இதை பார்த்தவன் என்ன பிளானட் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் இவனுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வந்து தெரிய வருது. அது என்ன அப்படின்னா அப்படி தூங்கிட்டு இருந்த அந்த 9 பேர்ல ஒருத்தர் மட்டும் இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வர அவ்வளவுதான். அது தெரிஞ்ச அடுத்த செகண்டே அந்த பாடை போய் செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த பாடுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. சோ இதை பார்த்தவன் உடனே அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஷிப்புக்கு கூட்டு வந்துறான்.